ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்துட்டு முதல்ல அந்த கோரிக்கையை வைத்தது வந்துட்டு பிரின்சிபல் கொள்கை அடிப்படையில் வைத்தது வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள். ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் கேட்கலாம். விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு எவ்வளவோ மக்கள் இயக்கங்களை பண்றாங்க, போராட்டங்களை பண்றாங்க. அவங்க கேட்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு அந்த உரிமை இருக்குது அப்படின்னா அது ஒரு கொள்கை அளவுல ஒரு பேச்சா தான் அவர் வந்துட்டு அவர் சொல்றாரு அவரு. விடுதலை சிறுத்தைகள் கேட்டா சரி, காங்கிரஸ் கேட்டா தப்பு அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில போயிடும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸும் கேட்க உரிமை இருக்குன்றாரு. உண்மையில காங்கிரஸ் கட்சி என்ன இருக்குது தமிழ்நாட்டுல? காங்கிரஸ் கட்சியுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன திமுக கூட்டணியுடைய வெற்றியில? எதுவுமே கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில வந்துட்டு அவங்க ஆட்சியில உரிமை பெறாங்க? என்ன பண்ணிருக்காங்க அவங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல ஏதாவது மக்கள் இயக்கம் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுல. திடீர்னு தேர்தல் வந்துட்ட உடனே எங்களுக்கு வந்து ஆட்சியில வேணும், அதிகாரத்துல வேணும், 50 சீட் வேணும் அப்படிலாம் கேட்டா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு மீனிங்லெஸ். அது வந்து இன்னும் சொல்ல போனோம்னா அபத்தம். அவங்க கேட்கறது அப்படின்றது அடிப்படையற்றது, அறிவற்றது, அபத்தமானது. அவ்வளவுதான். இதேபோல் தமிழ்நாட்டிற்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஒத்து வராதுன்னு மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சப்போ மாணிக்கம் தாகூர் ஒரு எக்ஸ் தள பதிவு ஒன்று வெளியிட்டார். அதுல 2006ஆம் ஆண்டே காங்கிரஸ் வந்து உஷாரா இருந்திருக்கணும், அப்ப நாங்க தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு இல்லையா? அப்போ 20 ஆண்டு காலமா காங்கிரசும் திமுகவும் ஒன்றா இருக்கக்கூடிய நிலையில ஆட்சியில் பங்கு கேட்கறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா? அது தொடர்பு அவங்களோட கருத்து என்ன சார்? எங்க 20 ஆண்டு காலமா காங்கிரஸ் திமுக ஒன்றா 2016 முதற்கொண்டு தற்பொழுது வரையும் வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய நிலையில அப்படி சொல்லுங்க. 10 ஆண்டு காலமா அந்த 2016 மீண்டும் கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலாம் போட்டிக்கிட்டாங்களே, எல்லா கட்சியும் தடுத்து போட்டிக்கிட்டாங்களே, அப்ப ஏன் காங்கிரஸ் போட்டிக்கிடாத களத்தை விட்டு ஓடி போச்சு? உங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தானே, ஏன் அது செய்யல? பிஜேபி போட்டிக்கிட்டாங்கல்ல, 5.37% ஓட்டு வாங்கினாங்கல்ல, காங்கிரஸ் ஏன் வாங்கல? நிக்கல. விஜயதரணி தவிர எல்லாரும் ஓடி போயிட்டாங்களா, களத்தையே நிக்கலையே. அன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் எங்க போனாரு? அன்னைக்கு நிரூபிக்க வேண்டியது தானே. அதனால ஒரு நிரூபிக்காத ஒரு கட்சி, ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சி எங்களாலதான் வெற்றி பெறுதுன்னு திமுக பார்த்து சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான். அதேபோல் தற்பொழுது விசிக தலைவர் அவரோட கட்சியின் நிலைப்பாட்டையும் இந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சதை நம்ம பார்த்தோம். நாங்க அழுத்தம் கொடுக்கல, ஆனா கோரிக்கை என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கையாவும் இருக்குது, ஆட்சியில் அதிகாரம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாட்டுல எல்லாருமே அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்பதுன்றது ஒரு கோரிக்கையாவே இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப நாளா அது ஒரு கொள்கை அளவெல்லாம் வச்சிருக்காங்க. வேற யாரும் வைக்கல. காங்கிரஸ்லாம் திடீர்னு வந்துட்டு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அந்த கட்சியே கிடையாது. அது என்னைக்கோ வந்துட்டு கழுதை தெருவு கட்டரும்பு சொல்லெரும்பாய் நிக்குது, அது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி. அது பெரிய அளவு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால அவங்க கேட்கலாம். கொடுக்காத அந்த கட்சிக்கும் திமுக கூட பிரச்சனை. அவ்வளவுதான். இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி திரு ஐயனார்.